எது வெயில் காலத்துல ஏற்படக்கூடிய வேர்க்குரை சரி செய்ய இப்படி கூட சூப்பரான ட்ரீட்மெண்ட் இருக்கா? ஆமாங்க, இந்த வெயில் காலம் வந்துட்டாலே நிறைய பேர் சந்திக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே வேர்க்குரு. அதுலயும் குறிப்பா இந்த வேர்க்குரு வந்துட்டாலே சொரிஞ்சு சொரிஞ்சு மேல ஃபுல்லா எரிச்சலும் வலியும் அதிகமாயிடும். அதனால இன்னைக்கு நானும் இந்த வேர்க்குரை சரி செய்யக்கூடிய ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் தான் சொல்லி தர போறேன். இதுக்கு முதல்ல ஒரு கை உரல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பிலையும் குப்பைமேனி இலையும் போட்டு அது கூட கொஞ்சோண்டு மஞ்சத்தூளையும் போட்டுடணும். அதுக்கப்புறம் அதை நல்லா இடிச்சு ஒரு பேஸ்ட் பக்குவத்துக்கு ஆக்கி அதை எடுத்து யாருடைய முகத்துல வேர்க்குரு இருக்குதோ அவங்களுடைய முகத்துல நல்லா இது மாதிரி தேய்க்கணும். இது மாதிரி தேய்க்கிறதால வேர்க்குறால ஏற்படுற எரிச்சலும் வலியும் சரியா போயிடும். நாளடைவுல வேர்க்குரும் காணாம போயிடும். இந்த சூப்பர் ட்ரீட்மெண்ட்டை எங்க ஆயா நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நான் கூட இதை ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன். ரிசல்ட் சூப்பராவே இருக்குது. வேணும்னா இந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்க கூட ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைனாக்கா இது மாதிரி ஒரு கப்புல கொஞ்சோண்டு தயிரை மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த தயிர்ல இயற்கையாவே பாக்டீரியா எதிர்ப்பு பண்பு, பூஞ்சிகள் மற்றும் காளான் எதிர்ப்பு பண்பு அதிகமாவே இருக்கு. இது வேர்க்குறால ஏற்படுற அரிப்பையும் எரிச்சலையும் சரி பண்ணி வேர்க்குறியும் இல்லாம ஆக்கிடும். எனக்கு தெரிஞ்சு இந்த தயிர் வேர்க்குரை மட்டும் சரி பண்றது இல்லாம நம்ம முகத்துல இருக்கிற ஐக்கிய எல்லாத்தையுமே நீக்கி முகத்தை நல்லா பளபளப்பா ஆக்கிடும். வேணும்னா இந்த சூப்பர் ட்ரீட்மெண்ட்டை கூட நீங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. நம்ம கிராமத்துல ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடியது இந்த நொங்கு. ஆனா இந்த நொங்க வச்சு கூட வெயில் காலத்துல ஏற்படுற வேர்க்குரை ரொம்ப ஈஸியாவே சரி பண்ணலாம். இதுக்கு முதல்ல அந்த நொங்க வெட்டி அதோட சதப்பத்தான பகுதியை எடுத்து நம்ம முகத்துல நல்லா தேய்க்கணும். இது மாதிரி தேய்க்கிறதால வெயில் காலத்துல ஏற்படக்கூடிய வேர்க்குரு சரியாவது மட்டும் இல்லாம நமக்கு சூடு கோப்பளம் போன்ற பிரச்சனைகள் கூட வராது. நான் சின்ன வயசுல நொங்கு வெட்டி சாப்பிடும் போது போனாக்கா இது மாதிரி நொங்க வெட்டி முகத்துல எடுத்து பூசிப்பேன். நீங்க யாரெல்லாம் இது மாதிரி நொங்க வெட்டி முகத்துல தேய்ச்சி குளிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.